யோகாம்பால் சாம்பார் பொடி நிறைய பேர் வாங்கிட்டுருக்கேன்னு எனக்கு தெரிஞ்சது. நிறைய பேர் நல்ல ஃபீட்பேக் கொடுத்துருக்கேன். அதுவே எனக்கு ரொம்ப பெரிய சந்தோஷம். ஸோ கண்டிப்பாக தொடர்ந்து நிறைய பேர் தேவைப்பட்டவா எல்லாரும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்க நம்பரில் ஆர்டர் பண்ணி வாங்கிப்பேன்னு நினைக்கிறேன். இதை வச்சு நீங்கள் குழம்பு, சாம்பார், ரசம், கூட்டு எல்லாமே பண்ணிக்கலாம். வணக்கம், நான் உங்கள் அபிமான யோகாம்பால் சுந்தர். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, இது ஒரு ட்ரெடிஷ்னல் இதுதான். இது பேர் பலாக்கொட்டை. எல்லோரும் பார்த்துருப்பேன். இந்த பலாக்கொட்டையை வச்சு பொரிச்சு குழம்பு பண்ணலாம். ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப இதை வச்சு என்ன பண்ணுறதுன்னு நிறைய பேர் தூக்கி போட்டுருவேன். இதை இந்த மாதிரி இப்படி இருக்கு இல்லையா, இதை இது மாதிரி இதில் போட்டு தட்டினேன்னா இப்படி அழகாக பிரிஞ்சு வந்துடும். இதை அப்படி எடுத்துக்கலாம். இதை நல்லா வறுத்தேன்னா, அதாவது மைக்ரோவேவில் வச்சு நீங்கள் வறுத்தெடுத்துட்டேன்னா கூட நல்லா கடலை மாதிரி ரொம்ப நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். சாப்பிட்லாம். இந்த மாதிரி பொரிச்சு கூட்டு பண்ணலாம், சாம்பாரில் போடலாம், எதில் வேணாலும் நீங்கள் யூஸ். ஆனால் இது மோஸ்ட்லி கூட்டுக்கு தான் நல்லாயிருக்கும். சாம்பாரை விட கூட்டில் இது ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால தான் இதை நான் இன்றைக்கி பொரிச்சு கூட்டு எடுத்துனேன். இதை வச்சு ஜென்ரலாக நம்ம பலாப்பழம் வாங்கினோன்னா கொட்டை எல்லாத்தையும் தூக்கி போட்டு போயிடுவோம். அப்படி இல்லாமல் இதை நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்களேன். ஆனால் பலா கொட்டையிலையுமே உங்களுக்கு கொஞ்சம் இது ஜாஸ்தின்னு சொல்லுவாள், சுகர் ஜாஸ்தி சொல்லுவாள். ஒன்ஸ் இன் அ வைல் நம்ம எடுத்துக்க போகிறோம். 2 சொல்ல பலா சொல்ல சாப்பிட்றதே ஒரு 4 கொட்டை பலாக்கொட்டை சாப்பிட்டோன்னா என்ன ஆகிடப்படும் சொல்லுங்க. ஸோ இந்த மாதிரி இதை உரித்து எடுத்துனுலாம். ஸோ இந்த பொரிச்ச குழம்புக்கு வேணுங்கிறது இப்போ வறுத்து எடுத்துக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் மிளகு. அதாவது நம்மளுடைய, நான் நிறைய வீடியோவில் சொல்லிட்டேன், நம்மளுடைய பொரிச்ச குழம்பும் கேரளாக்காரோட மிளகுட்டலும் ஒன்றும் கிடையாது. மிளகுட்டல்னு அவள் சொல்கிறது இந்த மாதிரி உளுத்தம்பருப்பு, வரமிளகா, தேங்காய், ஜீரகம் வச்சு அரைச்சிறது தான் மிளகுட்டல் சொல்லுவாள். நம்மளுடைய பொரிச்ச குழம்புக்கு நம்ம மிளகு மெயினாக யூஸ் பண்ணுவோம். மிளகா கொஞ்சமாக தான் யூஸ் பண்ணுவோம். ஒரு சின்ன டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 2 மிளகா. ஸோ ஃப்ரெஷ் அண்ட் க்ரஷோட கோகனட் ஆயில் எடுத்துக்கிறேன். ஜஸ்ட் ஒரு ட்ராப் விட்டால் போகிறோம். அதே மாதிரி பொரிச்ச குழம்புக்கு எப்பயுமே நிறையா தேங்காய் வைக்காதீங்க. தேங்காய் வைக்க 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 கூட்டாட்டம் பொரிச்ச குழம்பு, பொரிச்ச கூட்டு எதாக இருந்தாலும் அப்படியே ரொம்ப குழன்னு போயிடும். ஸோ இதுக்கு நம்ம ஹார்ட்லி ஒரு 4 ஸ்பூன் நம்ம யூஸ் பண்ணோன்னாலே பெரிய விஷயம், அது போகும். ஸோ பலாக்கொட்டையை மட்டும் வச்சு பண்ணுறதுனாலும் பண்ணலாம். இல்லை பலாக்கொட்டை மட்டும் இருந்தால் எங்களுக்கு அவ்வளோவா பிடிக்கல, வேறு ஏதாவது ஒன்று கூட இருந்தால் பரவாயில்ல அப்படின்னா கத்திரிக்காய், முருங்கைக்காய் எது வேணாலும் நீங்கள் கூட சேர்த்துக்கலாம். நம்ம இன்றைக்கி கூட கத்திரிக்காயும் சேர்த்து தான் பண்ண போகிறோம். கத்திரிக்காய் போடுறச்சே கொஞ்சம் லைட்டாக புளி விட்டு பொரிச்ச குழம்பு பண்ணினாலும் நல்லாயிருக்கும். இறக்கி வச்சுக்கலாம். கல்ச்சட்டி வச்சு பலாக்கொட்டையை போடுறேன். முதல்ல பலாக்கொட்டை தனியாக வேகணும். நல்லா கொதித்து ஒரு 5 மினிட்ஸ் இது வேக விடுங்கோ. அதுக்கப்புறமா நம்ம கரிகா எல்லாம் ஆட் பண்ணலாம். இதில் வறுத்ததெல்லாம் மிக்ஸி ஜாரில் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி 1 ஸ்பூன், 2 ஸ்பூன், 3, 4 ஸ்பூன் இருந்தால் போகும். 1/4 ஸ்பூன் ஜீரகம் பச்சையாக. இந்த பலாக்கொட்டை வேகட்டும். ஜிபிசி பெருங்காயம் இதில் போடுறேன். இது தனியாக எதுக்கு வேக வைக்கிறோன்னா, நம்ம பருப்போட புளியோடலாம் வேக விட்டோன்னா இந்த பலாக்கொட்டை அவ்வளோ சீக்கிரத்தில் வேகாது. ஸோ ஒரு மடை தனியாக வேக விட்டுட்டு அதுக்கப்புறமா இதுலேயே நீங்கள் கரிகா, பருப்பு எல்லாம் ஆட் பண்ணினீங்கன்னா நல்லாயிருக்கும். எண்ணெய் கூட்டெல்லாம் இதை போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்டேன்னா, பூசணிக்காய் கூட்டோட, அப்புறம் புடலங்காய் கூட்டோட இதோடலாம் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இது
பலாக்கொட்டை பார்த்தீங்கன்னா வெந்துடுத்து. இந்த ஸ்டேஜில் கத்திரிக்காயும் இதில் போட்டுடலாம். இது ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ்க்கான புளி எடுத்துக்கோங்க. மஞ்சள் பொடி, கூட்டுக்கு தேவையான உப்பு ஒரு 3/4 டீஸ்பூன். கொஞ்சம் கரிகா வேகட்டும். அதுக்கப்புறம் வேக வச்ச பயத்தம்பருப்பையும் இதோடு சேர்த்து போட்டு நல்லா கொதிக்க விடணும். கொஞ்சம் கரிகா வேகட்டும். இதில் புளியும் கரைச்சி விட்டோம், உப்பு போட்டாச்சு, பெருங்காயம் இருக்குது, பலாக்கொட்டை அடியில் நல்லா வெந்துட்டுருக்கு. இந்த ஸ்டேஜில் இதை அரைச்சிக்கலாம். தண்ணி விடலாம். நல்லா ஃபைனாக அரைச்சாச்சு. காய் நல்லா வேகட்டும். அதுக்கப்புறம் இதெல்லாம் ஆட் பண்ணலாம். ஒரு 3/4 பாகம் இந்த கத்திரிக்காயெலாம் வெந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் பயத்தம்பருப்பு வெந்தது அண்ணா ஒரு 2லேருந்து 3 கரண்டி போடுவோம். எல்லாமே சேர்ந்து கொதிக்கட்டும். கருவேப்பிலை நம்ம இன்னும் அரைச்சது அதில் விடலை. ஏன்னா பருப்போடு சேர்ந்து கொதிச்சதுக்கப்புறம் அதை விடலாம். பொரிச்ச குழம்புனா புளி விடக்கூடாதுன்னு சொல்லி நினச்சிருப்பேன். கத்திரிக்காய் வந்து புளி விடலைன்னா கடுக்கும் கொஞ்சம். அதனால கொஞ்சமாக ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளியை ஒரு 1/2 கப் தண்ணியில் கரைச்சி அதில் விட்டுருங்கோ. அப்போ தான் அது கடுக்காமல் இருக்கும். பட் பாக்கியெல்லாம் பொரிச்ச குழம்புக்கு எப்படி வறுத்து அரைச்சி விடணுமோ அந்த மாதிரி விடலாம். கத்திரிக்காய் பிடிக்காதுங்கிறவா இந்த இடத்துல நீங்கள் வந்துட்டு முருங்கைக்காய் போட்டு பண்ணிக்கலாம். இல்லை வேறு எதான அவரைக்காயோடு பண்ணிக்கலாம், புடலங்காயோடு பண்ணிக்கலாம். எதோட வேணாலும் இந்த மாதிரி பொரிச்ச கூட்டு பண்ணிக்கலாம். ரொம்ப பலாக்கொட்டை போட்டு காய் சேர்த்து போட்டு பண்ணிக்கலாம். இல்லை ரெகுலராக கூட்டு பண்ணிக்கிறேன்னாலும் ரெகுலராக அப்படியே போட்டு நம்ம யோகாம்பால் சாம்பார் பொடியை போட்டு பெருங்காயப்பொடி போட்டு பலாக்கொட்டையும் சேர்த்து போட்டு கொதிக்க விட்டு கடைசியாக அது மேலே தேங்காய் துருகளை போட்டு தேங்காய் எண்ணெயில் கடுகு தாளிச்சிடலாண்டே அந்த மாதிரி கூட்டு பண்ணிக்கிறேன்னாலும் பண்ணிக்கலாம் நீங்கள். ஸோ இது பருப்போடலாம் சேர்ந்து நல்லா கொதிச்சாச்சு. பலாக்கொட்டை கத்திரிக்காய் எல்லாமே நல்லா வெந்திருக்கு. பார்த்து எல்லாம் தெரியும் உங்களுக்கு பலாக்கொட்டையெல்லாம் தெரியுதா? ஸ்பூனாலே அழகாக அப்படியே கட்டார மாதிரி இருக்கும். இந்த ஸ்டேஜில் அரைச்ச விழுத இதில் ஆட் பண்ணிடலாம். ஜஸ்ட் ஒரு சின்ன ஸ்பூன் தண்ணி விட்டுக்கிறேன். ஜோரான பலாக்கொட்டை கத்திரிக்காய் போட்டு பொரிச்ச கூட்டு ரெடி ஆகிடுது. கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான வேல இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். நிச்சயமாக ட்ரை பண்ணி பாருங்க, ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இதோட கூட கைவசம் இப்போ இல்லை, இருந்ததுன்னா அதுவும் பண்ணிவிடுவேன். இதில் இறக்கிட்டு கடுகு தாளிச்சிட்டு அதுக்கப்புறமா இந்த குழம்பு வடான்னு இருக்குது பாருங்க, அதையும் பொரிச்சு போட்டு இந்த கூட்டு பண்ணிட்டேலாம் தேவாமிரதமாக இருக்கும். கைவசம் குழம்பு வடா இந்த வருஷத்துக்கு இன்னும் பண்ணலை. பண்ணுறச்சே அது முன்னாடியே பண்ணி போட்டிருக்கோம். நம்மளோட வீடியோவில் குழம்பு வடா எப்படி பண்ணுறதுன்றது இருக்குது. அது நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் பண்ணிக்க முடிஞ்சவா பண்ணிக்கோங்க. இல்லைன்னா அது கடையில் இருக்கவே இருக்குது, கிடைக்கிறது. ஸோ கூட்டு ரெடி ஆகிடுது. இந்த மாதிரி கல்ச்சட்டிலெல்லாம் பண்ணோன்னா அடி பிடிக்காது, ரொம்ப ஈஸியாக நல்லா ஜோராக சீக்கிரம் வெந்துடும். இதெல்லாம் தான் அட்வான்டேஜ். இதுக்கெல்லாம் இறக்கி வச்சுக்கலாம். ஃப்ரெஷ் அண்ட் க்ரஷ் கோகோனட் ஆயில். இது பொரிச்ச குழம்புக்கெல்லாம் கோகோனட் ஆயிலில் தேங்காய் எண்ணெயில் இது பண்ணிடலாம் தான் நல்லாயிருக்கும். ஒரு 1 டீஸ்பூன் விட்டுருக்கேன். கடுகு ஒரு 1/2 டீஸ்பூன். பார்த்தெல்லாம் இறக்கி வச்சதுக்கப்புறமா கூட எப்படி கொதிச்சுட்டே இருக்குது பார்த்தீங்களா? இதுதான் கல்ச்சட்டி. ஸோ கடுகு வடிச்சுட்டு பொரிச்ச குழம்புல ஆட் பண்ணி ஜோரான பலாக்கொட்டை பொரிச்ச குழம்பு ரெடி. கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணுவோம். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்தது
ஃபீட்பேக் சொல்லுங்கள். அப்பயே பலாக்கொட்டை உடச்சி காமிச்சவங்களுக்கெல்லாம் ஸ்பூனால் இப்படி ஜஸ்ட்டு ரொம்ப எஃபர்ட்லெஸ்ஸாக அது இதாகும். ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்து ஃபீட்பேக் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.